கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை இந்த நாளுக்கான தியானமாய் நாம் தியானிக்க கேட்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? பிரியமானவர்களே, வேதத்திலே நிரம்ப தீர்க்க தரிசனங்களை நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். அவையெல்லாம் கிறிஸ்து இயேசு நமக்காக அருளப்படுகிறதை குறித்து, பிதாவாகிய தேவன் அவரை நமக்கு ஒப்பு கொடுக்கிறதை குறித்து தீர்க்க தரிசனங்களாக, வாக்குத்தத்தங்களாக, உடன்படிக்கையாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு சம்பூர்ணமாக எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் கர்த்தர் நமக்கு அருளுகிறவராயிருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளுவது எத்தனை அதிக நிச்சயம்! பரிசுத்த ஆவியானவர் பிரியமானவர்களே நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய பூரணமாயிருக்கிறார். பிதாவுக்குள் குமாரனுக்குள் நமக்கு காணப்படுகிற சகல புண்ணியங்களையும் ஆசீர்வாதங்களையும் உபதேசங்களையும் அவருடைய தயவுள்ள சித்தங்களையும் நமக்கு பூரணமாய் கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் பிரியமானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது 28வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு பிரியமானவர்களே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பமோ, துயரமோ, வேதனையோ, சஞ்சலமோ, வருத்தமோ, வியாதியோ, எந்த பாடுகள் உபத்திரவங்களாக இருந்தாலும் அவற்றை கர்த்தர் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாய், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய், மேன்மைக்கு ஏதுவாய், மகிமைக்கு ஏதுவாய் அவர் மறுரூபப்படுத்துகிறது, மாற்றுகிறது பிரியமானவர்களே நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல், நித்திய பாதாளத்துக்குள் போகாமல், நரகத்துக்கு போகாமல், சாகா புழுக்களோடும் அவியாத அக்கினியோடு கூட நித்தியமாய் வேதனை அடையாதபடிக்கு பிரியமானவர்கள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, நித்திய மகிமையை, நித்திய சந்தோஷத்தை, நித்திய சமாதானத்தை பிரியமானவர்களே அவரை தந்தருளி இவ்வளவாய் அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நித்திய ஜீவனை, பரிசுத்த ஆவியானவரை சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமல்ல இவ்வுலகத்துக்கு அடுத்ததான பிரியமானவர்களை ஆசீர்வாதங்களையும் அதற்கு முன்பதாக நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-6 பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்றெல்லாம் பிரியமானவர்களே இந்த வசந்த அதிகாரம் முழுவதிலும் பார்க்கிறோம். நமக்கு சமாதானம், நமக்கு துக்கம் நீங்க, நமக்கு பலவீனம் நீங்க, நமக்கு நம்முடைய அக்கிரமத்தை சுமக்க, நமக்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் காப்பாற்றப்பட என்று பிரியமானவர்களே அவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு அருள கர்த்தர் கிறிஸ்து இயேசுவை நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவரும் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாக இந்த பூமியில் எதிர்பார்க்கிறது உண்டு.
ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே அங்கே ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எலியேசர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்தார். அவருடைய எஜமானாகிய ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவனாய், கர்த்தரை பின்பற்றுகிறவனாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாய் இருந்தான். அவனை சீமானாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறது போல உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், நம்முடைய குடும்பம் பிள்ளைகளுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, எபேசியர் 1:3 பார்க்கிறோம், உன்னதங்கள் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பிரியமானவர்களே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 10வது வசனத்தும் 9வது வசனத்தை கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி அன்றாட நம்முடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய பிரகாரமாக, உலக பிரகாரமாக, குடும்ப பிரகாரமாக வாழ்ந்து சுகித்திருக்கும்படி இவ்வுலகத்திலேயே தேவன் அவரை அனுப்பினதினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அவர் நமக்கு வேண்டிய சகல அன்பையும் அருளி செய்திருக்கிறார். அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காதுகளிலே கேட்கவும் இல்லை, ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே விசுவாசத்தினால் தோன்ற பண்ணினார். 2 கொரிந்தியர் 8:9 நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் நமக்காக தரித்திரர் ஆனார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாக நமக்காக அவர் அநீதியை ஏற்றுக்கொண்டார் என்றெல்லாம் அங்கே நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வரைக்கும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் காப்பாற்றப்படும்படிக்கு பிரியமானவர்களே அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக அருளி செய்தார். எபேசியர் 5:2 நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் அங்கீகரிக்கப்படும்படி நமக்காக அவர் சுகந்த வாசன பலியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள அன்பின் பிதாவே, நாங்கள் வாசித்த தியானித்த இந்த வார்த்தைகளின்படியே எங்களை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் குடும்ப பிரகாரமாகவும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்களுடைய சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆண்டவரே எல்லா விதமான சௌக்கியத்தினாலும் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்கிறதான வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்கு அருளி செய்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால் நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God